الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்தது எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மிகவும் தீயது புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய பிதஅத்தான காரியங்கள் என்றும், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்றும் உங்கள் அனைவரையும் எச்சரிக்கை செய்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய குடும்பம். இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களிடத்துல உதாரணத்திற்கு கேட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுடைய பார்வையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வசதியில அதாவது செல்வத்துல ரொம்ப அதிகமா மேலோங்கி இருக்கிறாங்களோ, நல்ல பெரிய ஒரு மாடி மேல மாடி வச்சு வீடுலாம் கட்டி தன்னுடைய பெண் பிள்ளைய ஒரு நல்ல ஓரளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஆம்பளை பிள்ளைங்களை ஓரளவு நல்லா செட்டில் பண்ணி, வீடு ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு இந்த ரூமு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரூமுன்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னலாம் நவீனங்கள் வச்சு அந்த வீடை கட்டி பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்கள மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஓரளவு இவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, இது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இன்றைய அளவுல பார்க்கப்படக்கூடிய பார்வை அப்படி இல்லையா? ரெண்டாவதா எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்கள சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க, என்னன்னா எதையுமே என்ன செய்யக்கூடாது, கண்டு கொள்ளக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி, இந்த அடிப்படையில ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, பிரச்சனை நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எது நடந்தா எங்களுக்கு என்ன, வீட்டில் நாங்கள் தொழுதமா ஓதுனமா சாப்பிட்டோமா அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் வேலை பாட்டுக்கு நாங்கள் வீட்டில் நாங்கள் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருப்போம். எங்கள் வீடுகளுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வீட்டை விட்டு வெளியில் அடுத்தவர்களுடைய எந்த ஒரு நல்லது கெட்டது எதையுமே நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம். எதையுமே கண்டு கொள்ளாத தனக்குத்தானே அவங்க வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பங்களை மக்கள் என்ன சொல்லுவாங்க, நல்ல குடும்பம், என்ன அவங்க இருக்கிறது வெளியிலேயே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாமிய மார்க்கமும் சரி, எந்த ஒரு குடும்பம் ஒரு சிறந்த குடும்பம் அப்படின்னு உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரம் இருக்கக்கூடிய குடும்பமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யாரு ஒரு குடும்பத்துல கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தங்களுடைய பிள்ளைகள் இடத்துலயும் சரி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடும் ஈமானிய கட்டமைப்போடும் ஒவ்வொருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டு தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயும் கணவன் மனைவியை ஏவுறது, மனைவி கணவனை ஏவுவாங்க, மனைவி ஒரு தாய் என்ன செய்வாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தோட ஈமானுடைய அந்த கட்டமைப்போட எந்த ஒரு குடும்பம் செயல்படுதோ அந்த குடும்பம் தான் என்ன, ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பம். அவங்க பொருளாதாரத்துல எவ்வளவு பின்தங்கிய நிலையில இருந்தாலும் சரி, என்ன அந்த குடும்பம் தான் இஸ்லாமிய நல்ல குடும்பம் அப்படின்னு சொன்னா அதுதான். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல அந்த ஒரு குடும்பம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, தனியா இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரு குடும்பமா ஆக முடியாது. அவங்களுக்கு ஒரு
ரொம்ப அழகான முறையில சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு திருமணம் செய்யறதுக்கு எது அளவுகோல், நீங்க ஒரு குடும்பமா ஆகணும், அந்த குடும்பம் ஒரு நல்ல இஸ்லாமிய இறையச்சத்தினுடைய அடிப்படையிலான குடும்பமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய இந்த திருமணம். அந்த திருமணத்துக்கு நீங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த மணப்பெண்ணோ அல்லது திருமணத்துக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த ஆணோ எப்படி இருக்கணும்? சரியான முறையில தேர்வு செய்யப்பட்டால் மட்டும்தான் என்ன இருக்கும், அந்த குடும்பம் ஒரு சிறந்த ஒரு குடும்பமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள்ள ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவள் என்ன செய்றான், 4 நோக்கத்திற்காக மணமுடிக்கப்படுகிறாள். என்னென்ன விஷயம் அப்படின்னா, அவளுடைய அழகிற்காக, பொருளாதாரத்திற்காக, குடும்பத்திற்காக, பாரம்பரியத்திற்காக சொல்லிட்டு இந்த 4 நோக்கத்திற்காக ஒரு பெண் மணமுடிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, வழக்கமா நடக்குது. இந்த 4 நோக்கத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறா. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியா சொல்றாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ தேர்வு செய்யல அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்ய, உன்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசம் அடைஞ்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த 4 விஷயத்திற்காக பெண்ணானவள் என்ன செய்யலாம், மணமுடிக்கப்படுறா. இதுல இறுதியா இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை நீ என்ன செய்யல, முன்னிறுத்தி ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்யல அப்படின்னு சொன்னா உன்னுடைய அந்த காரியம் என்ன ஆகாது, வெற்றி அடையாது, மூக்கு மண்ணை கவட்டுங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்கு, மார்க்கம் முதல்ல என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்த மாதிரி மார்க்கத்தை பார்த்து ஒரு பெண்ணை நாம தேர்வு செய்வோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா என்ன 195% கிடையவே கிடையாது. ஒரு பையனுக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா எடுத்தவனே என்ன, என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கான், அவனுக்கு ஏத்த பொண்ணு தான் பார்க்கணும், எப்படி அவனோட அழகுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சிட கூடாது, ஈக்குவலா தான் பார்க்கணும். முக்கியமான கண்டிஷன் என்ன, பொண்ணு வெள்ளையா இருக்கணும். சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு காது படவே எவ்வளவு பேர்ட்ட நம்ம கேட்கிறோம். என்ன எவ்வளவோ மேடைகள்ல எத்தனையோ பயான்கள் அந்த விஷயத்தெல்லாம் நாம பதிய வச்சோம். இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயம் எப்படித்தான் இருக்கு, ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நம்ம தேர்வு செய்வோம், அழகு இல்லைன்னா என்ன, அந்தஸ்து இல்லைன்னா என்ன, செல்வம் இல்லைன்னா என்ன, நம்மளுடைய குடும்பம் ஒரு சிறந்த குடும்பம் ஆகும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா அந்த தாய் இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாண்டா கிடையாது. அழகு மெயினா என்ன, அழகா இருக்கணும், கண்ணுக்கு அழகா இருக்கணும். அடுத்தடுத்து எவ்வளவோ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பக்கம் போனா அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன அப்ப இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய குடும்பத்தை ஒரு சிறந்த குடும்பமா ஆக்கவே முடியாது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல முன்னிறுத்தி நல்ல ஒரு ஒழுக்கமான சாலிகான பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த திருமண வாழ்க்கை துணையை தேர்வு செய்துள்ளே என்ன செய்யணும், நம்மளுடைய அந்த மனப்பெண் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணியா இருக்காங்களா. கணவனும் அப்படிதான், பெண்ணுக்கு மட்டும் அந்த இது கிடையாது, பெண்களுக்கும் என்னதான் அந்த ஆண் சம்பாத்தியம் இல்லைந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில ஹலாலான முறையில ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க இடத்துல மார்க்கப்பற்று இருக்குதா, அது போதும். நம்மளுடைய குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமா விளங்குங்கிற விஷயத்தை என்ன செய்யணும், இன்னைக்கு அடிப்படையா நம்ம பதிய வச்சுக்கணும். அடுத்தபடியா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு இந்த உலகத்துல நான் தோழமை கொள்றதுக்கு, நட்பு கொள்றதுக்கு முதல்ல தகுதியான ஒரு நபர் யாரு, சிறந்த நான் தோழமை கொள்ள முதல் சிறந்த தகுதியான ஒரு நபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அந்த சஹாபி கேக்குறாங்க, அடுத்தது யாரு யா ரசூலல்லாஹ்? மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான்ப்பா. மூணாவதா அந்த சஹாபி கேக்குறாங்க, மூணாவதா யாருங்கும் போது மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான். நான்காவது தடவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை இங்க பதிய வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வளரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில பிள்ளைங்க ஒழுக்கம் கெட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான காரணம், முக்கியமா அதுக்கு வழிவகை கொடுக்க
இருக்கக்கூடியது எதுவா இருக்குது? நட்பு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறத விட நம்மளுடைய பிள்ளைகள் அதிகமான நேரத்துல எங்க இருக்கிறாங்க? ஸ்கூல்ல இருக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சு வந்தா டியூஷன் போறாங்க, அடுத்து ஒரு கிளாஸ் போறாங்க. பெற்றோர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நேரம் ரொம்ப குறைவான காலகட்டம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப இந்த நேரத்துல அந்த பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நட்பானது தவறான ஒரு நட்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் வழி தவறதுக்கு முக்கிய ஒரு காரணமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு தாயுடைய அந்த இடத்துல ஒரு தாய் என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தாயா இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, முதல்ல உங்க பிள்ளைகள் இடத்துல தோழமை கொள்ள தகுதியான முதல் உறவு நீங்க தான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அன்றாட நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உன்னுடைய வகுப்பறையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன பாடம் நடத்தினாங்க, என்ன மார்க் வாங்கின, இந்த வருஷம் ஆனுவல் டேல பிரைஸ் வந்துருமா வராதா, பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துருவியா வரமாட்டியா, இத கேட்கறத விட ஏதாவது உனக்கு சங்கடங்கள் நடந்துச்சா, யாராவது உன்னை தப்பா நடத்தினாங்களா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் இடத்துல அந்த பிள்ளைங்க சொல்ற அளவுக்கு நாம என்ன செஞ்சுக்கணும்? நடந்துக்கணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில சொல்றாங்க. முதல்ல யாரு? உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல தோழமை கொள்ள முதல்ல சிறந்த தகுதியான உறவு நீங்க தான், ஒரு தாயும் தந்தையும் தான். இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் பார்க்கிறோம் பெண் பிள்ளைகள் இடத்துல. எந்த ஒரு இடத்துலயுமே பாதுகாப்பு இல்ல. பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை சேர்க்கணும்னாலும் பார்க்கிறோம், அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆண்களே இல்லாத பள்ளிக்கூடமா இருந்தா நல்லா இருக்கமே, வெறும் லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருந்தா நல்லா இருக்கமேன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமா பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நாம இருக்கோம். ஆண் பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க என்ன நினைச்சிடக்கூடாது, எனக்கு எந்த கவலையும் இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வரக்கூடியது யாரால? ஒரு ஆணால. அப்ப அந்த ஒரு ஆண் பிள்ளைகளையும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? சின்ன பிள்ளையில வளர்க்கக்குள்ள அந்த பெண்களுடைய அந்த உடலாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஒரு பெண்ணானவள் எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்திக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஒரு சகோதரி, உன்னுடைய சகோதரியை நீ எப்படி பார்ப்ப, அந்த மாதிரிதான் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய சக வகுப்பு தோழிகளா இருக்கட்டும், நீ பயணம் செய்யக்கூடிய எல்லா நிலையில வர பெண்களையும் நீ அப்படித்தான் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை அந்த பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைக்கு போதிக்கணும்னா முக்கியமா நாம செய்யக்கூடிய ஒரு பணி என்னன்னா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்விய கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா உலகம் எப்படி எந்த அளவுக்கு போட்டியில போய்கிட்டு இருக்கு தெரியுமா? பெற்றோர்கள் ஓப்பனாவே பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, என்ன அந்த வீட்டு பிள்ளை இந்த ஸ்கூல்ல 12th படிச்சான், இந்த இடத்துல காலேஜ் படிச்சான், அடுத்து இந்த இடத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், நீ என்ன செய்ய போற? இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான், உன்னுடைய இது என்ன, உன்னுடைய வளர்ச்சி என்ன? இதுதான் போட்டியா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கே தவிர அந்த இடத்துல அவனுடைய நிலை என்னவோ தெரியாது. அவன் என்ன செய்யறான்? அதாவது தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு அந்த வேலையோட இது அப்படி இருக்கும். 5 வேளை தொழுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஃபுல்லா தாடி எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு தொழுவ டைம் இல்லாம அப்படி ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பான். அங்க லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுப்பான். ஆனா நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யறது? அந்த நம்மளுடைய ஆண் பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரி நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலால் ஹராமையே சரிவர என்ன செய்யறது இல்ல, சொல்லி கொடுத்து வளர்க்கிறது கிடையாது. நிச்சயமா சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நாம அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட வழியில சம்பாதிக்கிறத விட ஹலாலான முறையில குறைந்த சம்பாத்தியம் செஞ்சாலும் என்னதான் அல்லாஹ் அதிகமா பரக்கத் செய்வான். உங்களுடைய வேலை நேரங்கள்ல தொழுகையை விடாதீங்க. 5 வேளை தொழுகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்குதா, அந்த வேலைக்கு போங்க. இன்னைக்கு எந்த பெற்றோராவது சொல்றாங்களா? ஸ்கூல்லயும் அப்படிதான். ஸ்கூல்ல தொழுகிறதுக்கு எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள்ல பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. அப்படியும் என்ன செய்யறது இல்ல, பெற்றோர்கள் கண்டுகொள்றது இல்ல. பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல தான்
கோச்சிங் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு, இந்த ஸ்கூல்ல என் பிள்ளை படிச்சாதான் அடுத்த அவனுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னவாகும், அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மேல போறதுக்கு அவனுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கையை கொஞ்சம் கூட கண்டுகொள்றது இல்லை. அப்ப இது ஒரு சிறந்த ஒரு குடும்பமா? ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு பெற்றோர், இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு இது அழகான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு பெற்றோர்கள் தான் அவங்களுடைய பண்பு என்னவா இருக்கணும், அவங்களுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி எல்லாம் தயார்படுத்துறீங்களோ அதை விட ஒரு படி மேல இந்த அல்லாஹ்வுடைய மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மறுமையுடைய வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகளை தயார்படுத்தணும். இன்னைக்கு எவ்வளவோ பிள்ளைகளை பார்க்கிறோம், தன்னுடைய தந்தையோ அல்லது வீட்டுல யாரோ மரணிச்சாங்கன்னா ஒரு அந்த இறுதியா தொழுகை வைக்கக்கூடிய அந்த ஜனாசாவுடைய தொழுகை, இந்த ஒரு ரக்காயத்து அந்த ஒரு தொழுகை கூட தொழுகை வைக்க தெரியல, பெருமையா பேசிக்கிறாங்க. என் பிள்ளை அந்த யூனிவர்சிட்டியில படிச்சான், இந்த யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினா, என் பிள்ளை இப்படி எல்லாம் படிச்சான், இதெல்லாம் பெருமையா? தங்களுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய குடும்பத்தினருக்காக ஒரு ஜனாசா தொழுகை பிள்ளைங்க வச்சுச்சுங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அல்லாஹ்விடத்துல ஒரு சிறந்த செயல். இன்னைக்கு என்ன தெரியல, நிறைய பெற்றோர்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை. அப்ப நாம என்ன செய்யணும், ஒரு சிறந்த ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அமைக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் நன்மை ஏவிக்கணும். ஒரு கணவன் என்ன செய்யணும், மனைவியை ஏவக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம பேசுறதெல்லாம் வச்சு பெண்களுக்கு தான் வந்து அதிக பொறுப்பு, பொம்பளைங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. என்ன, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி, அதே மாதிரி ஒரு மனைவியும் யாரு, தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரி. ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புதாரிங்க தான். உங்களுடைய பொறுப்பை குறிச்சு அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாளையில விசாரணை செய்வான். அதுவும் குறிப்பா தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன முக்கியமான ஒரு பொறுப்புதாரி. இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கடுமையான ஒரு டாஸ்க் தான். என்ன, நல்ல முறையில நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணிச்சுட்டான் அப்படின்னா 3 விஷயங்கள் மட்டும்தான் அந்த மனிதனை பின்தொடரும், எதுவுமே பின்தொடராது. எத்தனையோ மேடைகள்ல எத்தனையோ பயான்கள்ல கேட்டிருப்பீங்க, கேட்டுட்டு சர்வ சாதாரணமா கடந்து போறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய செல்வமா இருக்கட்டும், நீங்க சேர்த்து வச்ச ஆடைகளா இருக்கட்டும், வீட்டுல வாங்கி வச்ச உடைகளா இருக்கட்டும், எதுவுமே என்ன செய்யாது, உங்களுக்கு பலனளிக்காது, உங்களை பின்தொடராது. 3 விஷயங்களை தவிர நீங்க செஞ்ச அந்த நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, நீங்க வளர்க்குறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய சாலிகான அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைங்க கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நிச்சயமாக என்ன செய்யும், மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்க நமக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை சாலிகான அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் என்ன செய்யும், நம்மளுக்காக அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் இடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்வாங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அனைத்து பெற்றோர்களும் நம்மளுடைய பிள்ளைகளை நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பி